ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பழைய இரும்பு கடையிலேருந்து இந்த ஸ்பீக்கர் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வெளியே பாடிலாம் பார்க்க நல்லா தான் இருக்குது. உள்ளுக்குள்ளே என்ன ஃபால்ட்டுன்றதை கழட்டிட்டு பார்த்துருவோம். கழட்டியாச்சு. இங்கே ஒரே ஒரு ஸ்க்ரூ மட்டும் கழட்ட முடியல, பார்த்துக்கலாம். பேட்ரி தாங்க போயிருக்கு. பேட்ரி சால்ட்ரிங் வந்து பிச்சுக்குச்சு. ஓகே, அப்போது நம்ம புது பேட்ரி இருக்குது, சால்ட்ரிங் பண்ணிடலாம். நெகட்டிவ் ஓகே, கிளியராகவே ஆன் ஆயிடுச்சு. இது வந்து ப்ளூடூத்தில் வந்து ஒர்க் ஆகிறது கிடையாது, ஜஸ்ட் ஆக்ஸ் கேபிளில் தான் ஒர்க் ஆகும். பின்னாடியே பவர் சோர்ஸுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. சார்ஜ் போகிறதுக்கு DC 5 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சவுண்டு அப் அண்ட் டவுனு கொடுத்துருக்காங்க. ஆன் ஆஃப் பட்டன் வந்துட்டு இருக்குது. ஓகே, இப்போ வந்துட்டு சால்ட்ரிங் பண்ணிடலாம். அதை மட்டும் லைட்டாக வந்துட்டு சுரண்டி விட்டுக்கலாம். நம்ம பேட்டரிக்கு சப்ளை வந்துட்டு கொடுத்துக்கலாம். சால்ட்ரிங் பண்ணிட்டு தான் இருக்கும். ஒயரை தாங்க லைட்டாக ஒட்ட மாட்டேது. ஓகே, நல்லாவே ஸ்ட்ராங்காகவே பிடிச்சிக்கிச்சு. டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஸ்ட்ராங்காக தாங்க இருக்குது. ஓகே, இப்போ வந்துட்டு பேட்ரி இருந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிடுவோம். பேட்ரி சால்ட்ரிங் பண்ணி இருந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியாச்சு. திருப்பி போட்டு நம்ம வந்து ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடலாம். ஸ்பீக்கரை ஃபஸ்ட்டு இருந்த இடத்துல வச்சுருவோம். பார்த்திங்கன்னா இதை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணது பக்காவாக RGB லைட்டிங்கோடு வருது. வந்துட்டு ஏதாவது ஒரு சாங் வந்து ப்ளே பண்ணி